எல்லாம் மாற வேண்டியது இருக்குது. வெறும் கிறிஸ்தவர்களாய் வந்து ஞானஸ்தானம் எடுத்தா போதாது. தகப்பன் வீட்டு புத்தி, நம்ம ஜாதி, இனம், கோத்திரம், குலம், அந்த பழக்க வழக்கங்கள், அதில் ஊறி போன சமாச்சாரங்கள், எண்ணங்கள், அப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள், இவைகளெல்லாம் நம்மை ஒரு மனுஷனாக உருவாக்குவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. இவ்வளோ நாள் இதில் வளர்ந்துருக்கிறோம், இதில் ஊறி இருக்கிறோம். அந்த விதமான காரியங்கள் தான் நம்மை நிரப்பி இருக்கிறது. இது மாறாமல் ஆசீர்வாதத்தில் நாம் வாழவே முடியாது. அதனால தான் பாருங்க, திருப்புங்க சொல்கிறேன், ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 2ஆம் வசனம். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகலன்னா வாழ்க்கை மாறவே முடியாது. தேவனுடைய சித்தத்தில் நாம் வாழ முடியாது. அப்புறம் என்ன பிரயோஜனம்? இந்த பூமியிலே தோல்வியில தான் வாழ வேண்டும். மனம் புதிதாக, மனதை மாற்றிக்கலனா, எண்ணங்களை மாற்றலனா வாழ்வு கிடையாது. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், சபைக்கு எதுக்கு வர்றீங்க? எல்லாத்தையும் மாற்றி புது மனுஷராய் மாற்றி புதிய எண்ணங்களை உள்ள வைத்து பழைய எண்ணங்களை நீக்கி போட்டு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள உங்களை பிரவேசிக்க பண்ண வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ள உங்களை பிரவேசிக்க பண்ண வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து அதை அறிந்து அதில் வாழ வேண்டும். நீங்கள் அதுக்காக தான் இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்த பிசாசை இன்னைக்கு ஓட்ட போகிறோம். நீங்கள் மெதுவாக நடத்தி வெளியே வரைக்கும் கொண்டு வந்து விட்டு போகிறோம், கேட்டு வரைக்கும். இனி ஒருபோதும் உங்களை வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடாது. இந்த பிசாசு பொருளாதாரத்தை குறித்து தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கிற பிசாசை என்னையோடு ஒழிச்சு வாழ்க்கையிலேருந்து ஓட்டி விடுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். பாருங்கள், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பிசாசை பற்றி சொல்லியிருக்குது. மீதியெல்லாம் நமக்கு தேவையில்லை. முக்கியமாக கவனிக்க வேண்டியது அங்கே என்னன்னு சொல்கிறேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. எல்லாம் சொல்லுவோம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. இது ரொம்ப சிம்பிள் தமிழில் சொன்னாதான் வழங்கும். என்ன வளவள குளக்குளம்லாம் பேசினா சரிப்படாது. சில நேரத்தில் இந்த பைபிள் லாங்குவேஜ் எல்லாம் சரிப்படாது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசுனா ஊரை ஏமாத்துற பிசாசு. ஊர் முழுக்க எல்லாரையும் ஏமாத்தி வைத்திருக்கிற பிசாசு. அவனுக்கு ஒரு முடிவு இருக்குது பாருங்க. ஊர் முழுக்க எல்லாரையும் ஏமாற்றி வைத்திருக்கிற பிசாசுன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஊர் முழுக்க வாழ்ற எல்லாருமே ஏமாந்து போய் கிடக்குறாங்கன்னு அர்த்தம். ஹலோ, நீங்க எந்த ஜாதியில இருந்து வந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், எந்த ஊரை சேர்ந்தவர்களா இருந்தாலும், எந்த குலத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், எந்த தேசத்திலிருந்து வர்றவர்களா இருந்தாலும், எவ்வளவு உன்னதமான பழக்க வழக்கங்களை உடையவர்களா இருந்தாலும், நான் சொல்றேன், உலகம் அனைத்தையும் பிசாசு மோசம் போக்கி இருக்கிறான். உலகத்தில் எங்கேயுமே சத்தியம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள்ட்ட தான் நீங்க காரியம் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் மோசம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். வேதத்திலிருந்து கத்துக்கிற வரைக்கும் மோசம் போனவர்கள் தான். ஹலோ, இல்லைங்க, எங்க ஜாதியில் அப்படி இல்லைங்க, எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப ஹை திங்கிங்க கிடையாதுங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஊர் முழுக்க, உலகம் முழுக்க மோசம் போயிருக்குது, ஏமாந்து இருக்குது இந்த பிசாசு கிட்ட. ஹலோ, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலும், உலகத்தில் எந்த மூலை முடுக்குல இருந்து வந்தாலும், நான் சொல்லுகிறேன், மோசம் போக்குகிற பிசாசுக்கு மோசம் போயிட்டீங்க. வேத வசனத்திலிருந்து கற்றுக்கிற வரைக்கும் மோசம் போனவர்களாக தான் இருக்கிறோம், ஏமாற்றப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். நாம் எப்படி வாழணுமோ அப்படி வாழ விடாமல் நம்ம ஏமாற்றி உலகம் முழுவதும் ஏமாற்றி வச்சிருக்கிறான் பிசாசு. நீங்கள் உலகத்தில் எவ்வளவு ஹை ஐடியல்ஸ் கற்றுக்கிட்டாலும், எவ்வளவு உன்னதமான காரியங்களை கற்றுக்கிட்டாலும், மோசம் போக்குற பிசாசு மோசம் போக்கி இருக்கிறான் அவர்களை. அவர்களிடத்தில் சத்தியம் இல்லை. வேத வசனத்தில் தான் சத்தியம் உண்டு. இதை அறிந்து கொள்ளுகிற வரை விடுதலை கிடையாது. வசனமே சத்தியம் என்று இயேசு சொன்னார். வேற எங்கேயும் சத்தியமே கிடையாது. இருக்கிறீங்களா? அப்போ உலகத்தில் எங்கே பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசுக்கு கிட்ட ஏமாந்தவங்க தான் எல்லாரும். எங்கே நம்ம கற்றுக்கிட்டு வந்தாலும் சரி, இன்னும் கற்றுக்கலன்னு அர்த்தம், வசனத்திலிருந்து கற்றுக்கிற வரைக்கும். ஏனென்றால் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு இவன். சரி,
திருப்போம் எபேசியர் 2ஆம் அதிகாரம். அக்கிரமங்களாலும், 1ஆம் வசனம், அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும், முன்ன எப்படி இருந்தீங்கன்னு சொல்றாரு, இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகும். எல்லாம் சொல்லுவோம், இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகும். அப்ப எப்படி இருந்தோம்? நம்ம எல்லாம் எல்லாரும் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இருந்தோம். வேற வழியில் இருக்க முடியாது. உங்க தாத்தா எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் நீங்களும் அதே மாதிரி தான் வளர்ந்தீங்க. சில சொல்லுவாங்க தாத்தா ரொம்ப மோசம்னு. நீங்களும் ரொம்ப மோசம்தான். ஏன்னா அதுலேருந்து வந்தவங்க தானே. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி பார்த்தா அதுதான் இருக்கும் உள்ள. ஆராய்ஞ்சு பார்த்தா எது இருக்கும்? அதுதான் உள்ள இருக்கும். எல்லாம் அந்த கலாச்சாரம் அதில் தான் வேரூன்றி இருக்கும். அதில் தான் ஊறி இருக்கிறோம், அதில் தான் வந்திருக்கிறோம். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மாறி இருக்கிற மொழியை எல்லாம் பேசிக்காக அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா அதுதான் உள்ளே இருக்கும். இந்த உலக வழக்கத்திற்கேற்றபடி இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி இந்த உலக வழக்கத்தில் என்ன பாதிப்பு இருக்குது, யாருடைய பாதிப்பு இருக்குது பாருங்க. கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி மட்டும் இல்லை, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற. அப்போ இந்த கீழ்ப்படியாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாதவர்கள் மத்தியில் ஒரு ஆவி கிரியை செய்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆவியாது ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவி, அதன்படி நடந்து கொண்டீர்கள். அப்போ உலக வழக்கத்துக்கு ஏற்றபடினா வெறும் தாத்தா பாட்டியுடைய பழக்க வழக்கத்துக்கு ஏற்றபடின்னு மட்டுமல்ல, இந்த நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தொண்டு தொட்டு வருகிற எல்லா பழக்க வழக்கங்கள் எல்லாத்திலையும் நல்ல காரியங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நல்ல காரியங்களுக்கு நடுவில் பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய அந்த பொல்லாத காரியங்களையும் நுழைத்து வைத்திருக்கிறான். அதனால தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் அவ்வளவு கெட்ட நிலையிலே இருக்கிறது. காரணம் என்ன? எவ்வளவு நல்ல கலாச்சாரம் இருந்தாலும், எவ்வளவு நல்ல மேன்மையான காரியங்கள் பழக்க வழக்கங்கள் மனுஷர் மத்தியில் சில இடங்களில் இருந்தாலும் கூட பிசாசானவன் அவைகளை எல்லாம் கரைப்படுத்தி உள்ள கொண்டு போய் அவநம்பிக்கையும் அற்ப எண்ணங்களையும் வேண்டாத காரியங்களையும் புகுத்தி இவைகளெல்லாம் உள்ள புகுத்தி அதன் மூலமாக பகையும் விரோதையும் ஒருத்தர் அடிச்சுக்கிறதையும் இன ஜன வேறுபாடுகளையும் தகராறுகளையும் பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் உண்டு பண்ணி, பகைகளை உண்டு பண்ணி, விரோதங்களை உண்டு பண்ணி, அதன் மூலமாக கொலைகளும் எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு வருகிறது. ஏன்? இந்த கலாச்சாரத்துக்குள்ள பழக்க வழக்கத்துக்குள்ள இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி அவன் உள்ள போந்து அவனுடைய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. வழக்கத்துக்கு ஏற்றபடினா நம்ம பழக்க வழக்கத்துக்கு ஏதோ வந்துருச்சு, தொண்டு தொட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இதுல பிசாசனுடைய பாட்டும் கொஞ்சம் இருக்குது, நிறையவே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைக்கு உருவாயிருக்கிறது. இப்படி தான் நாம் இருந்தோமா? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும், அடுத்த வசனம், முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சம் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். இதுதான் பாருங்க, the course of the world, உலக பழக்க வழக்கம்னு சொல்றது. இதில் இருந்து கொண்டு இருந்தோம். இதில் இருந்து கொண்டு இருக்கிற வரைக்கும், எண்ணங்கள் அப்படி இருக்கிற வரைக்கும், பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கிற வரைக்கும், இதுல இருந்து மாறாத வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இதுல பொல்லாத காரியங்கள் சொன்னா வெறும் கெட்ட பழக்க வழக்கங்கள் மட்டுமல்ல, இதுல இப்போ பொருளாதாரத்தை பற்றி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய அவநம்பிக்கைக்குரிய காரியங்கள் மேல வரவே முடியாது. அப்பேற்பட்ட சில எண்ணங்கள், அப்பேற்பட்ட அஸ்திபாரங்கள்லாம் சிலது போடப்பட்டிருக்கிறது. நம்மளை மேலே வர முடியாதபடிக்கு நம்முடைய எண்ணங்களே நம்ம பிடிச்சி கீழே இழுக்கு. நம்ம வேற யாரும் நம்மளை பிடிச்சி கீழே இழுத்து விட வேண்டியதில்லை. நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்ம எண்ணங்கள், நம்ம வளர்ந்து வந்த சூழ்நிலைகள், இதில் நமக்கு சொல்லி கொடுத்த காரியங்களே அதுலேயே நிறைய வெயிட் மாதிரி கட்டி விட்டுட்டாங்க. நம்ம ஓடாதபடிக்கு, வெற்றி பெறாதபடிக்கு, ஜெயிக்காதபடிக்கு, முன்னேறாதபடிக்கு இரும்ப காலில் கட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி எல்லா விதமான பொல்லாத காரியங்களும் பிசாசின் காரியங்களும் மனித வாழ்க்கையோடு மனதிலே எண்ணங்களிலே கட்டப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவன் பின்தங்கி இருக்கிறான். இருக்கீங்களா? நிறைய நேரத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாத நிலையில் இருக்கிறதெல்லாம் இப்படிப்பட்ட கட்டுகள், மனக்கட்டுகள், பாரம்பரியத்தின் கட்டுகள், கலாச்சார கட்டுகள் இப்படி உள்ளத்தில் பாதித்து மனுஷன் அதுக்கு மேலே பார்க்க முடியாது. பாலும் தேனும் ஓடுறதுன்னா அவனுக்கு என்னன்னே அவனுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட தன்னை அதில் பார்க்க முடியல. பாலும் தேனையும் மதக்கிற மாதிரி அவன் பார்க்கவே முடியவே முடியாது. எண்ணி கூட பார்க்குற முடியவே முடியாது. இதில் என்ன வேடிக்கைன்னா, கிறிஸ்தவர்களும் இந்த நிலையில் அநேகர் இருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒழிய
மற்றபடி எண்ணங்களில் பெரிய மாற்றம் உண்டாகவில்லை. ஆகவே தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் அவர் வாழ முடியவில்லை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க முடியாது. பிசாசினுடைய தந்திரம்னா என்ன தந்திரம்? இதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள்னா எல்லாரும் யுத்தத்துக்கு போகிற மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரெடியாக பிசாசோட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க பிசாசோட சண்டை போடுறதுனா, சிலர் சண்டை போடுறதை பார்த்துட்டு இருக்கிறேன், அவங்க ஏதோ பெரிய ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறேன்றாங்க. நான் பிசாசோட சண்டை போட்டுட்டு இருக்கிறேன்னு. அந்த யுத்தம்லாம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ இருக்கிறது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள்லாம் என்ன? அவனுக்கு இருக்கிற ஒரே வெப்பன் என்ன? இன்னைக்கு அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். அவனுடைய கதை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அவன் பல்லு பிடுங்கப்பட்டு விட்டது. அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னால் அவனுடைய பொய்யும் வஞ்சனையும் மட்டும்தான். ஹலோ, அப்ப அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனார், பிசாசு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாருங்கன்னா அவன் ஏதோ பெரிய வல்லமை உள்ளவன், அவன் வெட்டி முறிச்சிருவானாக்கும், அவன் வந்துடுவானாக்கும், அவன் எப்படி பண்ணிடுவானாக்கும், அப்படி பண்ணிடுவானாக்கும். அதை எதிர்த்து நிற்க நமக்கு திராணி உள்ளவர்களா இருக்கணும், பலவனுமாக்கும் அப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அவனுடைய வல்லமையெல்லாம் எதில் இருக்குது? அவனுடைய பொய்யில் இருக்கிறது, அவனுடைய வஞ்சனையில இருக்கிறது. பொய் சொல்றதுல அவன் கை தேர்ந்தவனா இருக்கிறான், அவ்வளோதான ஒழிய வேற ஒன்று சத்தியத்தை அறிந்தவர்கள்ட்ட அவன்கிட்ட ஒன்றும் பண்ணவே முடியாது. அவன் ஒன்றும் பண்ணவே முடியாது, அவனுடைய வல்லமையெல்லாம் செல்லாதங்க. அப்போ இது அந்த கான்டெக்ஸ்டில் தான் வாசிக்கணும் பாருங்க. அப்போ சொல்லியிருக்குது, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம போராட்டம் எங்க? மாம்சத்தோடு ரத்தத்தோடு, மற்ற ஆட்களோடு கிடையாது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், அந்தகார லோகாதிபதிகள், இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஹலோ, எப்படி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க? வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள், பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க? பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா என்ன மாதிரி பொய்யை இன்னைக்கு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் மத்தியில்? யோசித்து பாருங்கள். அதைத்தான் சொல்லி இருக்குது, இதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாயிருங்கள். இதை எதிர்த்து நிற்கலனா தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் வாழ முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாது. பாருங்க, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் என்ன? சத்தியம் என்னும் கச்சை அறையை கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களை தொடுத்தவர்களாயும், பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். என்ன அது அக்னியாஸ்திரம்? எல்லாம் பொய். அதுதான் அவனுடைய ஆரோ, அதுதான் அவனுடைய அக்னியாஸ்திரங்கள். அதெல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அவனுடைய பொய்யெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு, அவனுடைய பொய்யெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு தடுத்து நிறுத்துறதுக்கு நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து. எப்படி யுத்தம் எப்படி நடக்குது பாருங்க. இங்க இவன்கிட்ட நான் போராட வேண்டிய விதம் என்னன்னு பாருங்க. இது எல்லாம் பொய்க்கு அடுத்த காரியங்களா இருக்கிறதுனால, வஞ்சனைக்கு அடுத்த காரியங்களா இருக்கிறதுனால சத்தியத்தை எடுத்துக்க சொல்லுது, தேவனுடைய வசனத்தை எடுத்துக்க சொல்லுது, விசுவாசம் என்ற கேடகத்தை எடுத்துக்க சொல்லுது. ஏனென்றால் நம்முடைய யுத்தம் அப்பேற்பட்ட ஒரு யுத்தமாக இருக்கிறது, போராட்டம் அப்பேற்பட்ட ஒரு போராட்டமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தில் தோத்துடக்கூடாது. ஏன்னா அவன் எப்படியாவது வஞ்சித்து உங்களை ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்ப வைத்து அதில் கன்வின்ஸ் பண்ணி பாருங்க. இதை பிரசங்கிக்கிறேன், எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இதில் கன்வின்ஸ்டே கிடையாது தெரியுமா? அவர்கள் அதில் கன்வின்ஸ்டாக இருக்கிறாங்க. எதில்? இந்த உலகத்தில் எந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாதுங்கிறதுல கன்வின்ஸ்டாக இருக்கிறாங்க. முடியாது. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம்லாம் சும்மா, இதெல்லாம் நாம் ஒன்றும் பெற்று அனுபவிச்சிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் உயர்ந்துட முடியாது. இப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய பொருளாதார செழிப்பு ஒன்றும் வந்துட முடியாது. இதில் ரொம்ப கன்வின்ஸ்டாக இருக்கிறாங்க. இதை எதிர்த்து தான் போராடுறதுக்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது நம்ம அழிக்கக்கூடிய ஒரு சக்தி. பிசாசு ஒன்றும் நினைச்ச போக்கில் நம்ம அழித்திட முடியாது. பாருங்க, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான்னு யோவான் 10:10 சொல்லியிருக்கிறத நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அது பிசாசை பற்றி சொல்லலை, கள்ள போதகர்களை பற்றி சொல்லியிருக்குது. படித்து பாருங்க அதை.
ஏன்னா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான்னு சொல்லிட்டா பிசாசை, அவனால் திருட முடியும், அவனால் கொல்ல முடியும், அவனால் அழிக்க முடியுன்ற மாதிரி ஆயிடுது. அவனுக்கு பெரிய வல்லமையை கொடுக்குறவர்கள் ஆயிடுறோம் நம்ம. அவன் நினைச்சா வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடலாம், அவன் நினைச்சா வந்தா கொலை பண்ணிட்டு போயிடலாம், அவன் நினைச்சா வந்தா அவன் என்ன வேணா பண்ணி அழிச்சிட்டு போயிடலான்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள உண்டாகிறது. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் முடியும்னு சொல்லல. அவன் பேர்ல நமக்கு எப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, சர்ப்பத்தின் தேள்களை மிதிக்கவும் பிசாசின் சகல அதிகாரங்கள் மேல அதிகாரம் உடையவர்களாக இருக்கும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அதுதான் வேத வசனத்துடைய சத்திய மொழிய. அவன் வந்து திருட முடியும், கொல்ல முடியும், அழிக்க முடியும்ங்கிறது வேத வசன சத்தியம் கிடையாது. அது அவனை பற்றி சொல்லவே இல்லை. கள்ள போதவர்களை பற்றி சொல்லி இருக்குது. அங்கே அவன் திருட வர்றான்னு இன்னொரு இடத்துல சொல்லி இருக்குது. என்னத்தை திருட வர்றான்? வசனத்தை திருட வர்றான். ஏன்னா வசனத்தை நம்பிட்டீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவீங்க நீங்க. அவனுக்கு தெரியும் வசனத்தை திருடினா உங்க சந்தோஷத்தை திருடிடலாம், உங்க ஆசீர்வாதத்தை திருடிடலாம், எல்லாத்தையும் திருடிடலாம். தெரியும் வசனத்தை திருடிட்டா போதும், உங்களுக்கு எதையும் பெற்று அனுபவிக்க முடியாது. ஏன்னா வசனத்தை நம்பி தானே எல்லாத்தையும் பெற முடியும் நீங்க. அதனால வசனம் விதைக்கப்பட்ட உடனே அதை வந்து எடுத்து போட வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நன்றாக கவனிக்க வேண்டும். பிசாசுக்கு நம்மளே அஸ்கிரைப் பண்ணிடக்கூடாது பவரை. அவன் பெரிய வல்லமை உள்ளவன், அவன் திருட முடியும், அவனால் அழிக்க முடியும், கொல்ல முடியும்னு நம்மளே சொல்லிட்டு தெரியக்கூடாது. அவனால் அதெல்லாம் ஒன்றும் முடியாது. அவன் நினைச்ச நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. யாரை விழுங்கலாம். பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. கெர்ச்சிக்கிற சிங்கம்னு சொல்லலைங்க. 1 பேதுரு 5:8 கெர்ச்சிக்கிற சிங்கம்னு சொல்லலை, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. எல்லாம் சொல்லுங்க சிங்கம் போல. சிங்கம் போலன்னா அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறான், அப்படி ஒரு கர்ஜனையை உண்டாக்கி பார்க்குறான், அப்படி ஒரு அப்பியரன்ஸை கொடுக்குறான ஒழிய அவன் சிங்கம் அல்ல. சிங்கமாக இருந்தான்னா அவன் வந்து யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லியிருக்காது, எல்லாரையும் விழுங்கிட்டான்னு தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா சிங்கம் வந்தால் விழுங்கிடும். அவன் சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன்னா அவனால் விழுங்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஏமாந்தவங்கள பார்த்தா தான் விழுங்க முடியும். அதுக்குன்னு ஒரு கேண்டிடேட் மாட்டணும் அவனுக்கு, ஏமாந்த ஆட்கள். அப்போ பாருங்க, பிசாசாலம் வந்து அவன்கிட்ட ஒன்றும் பெரிய சக்தி கிடையாது, பெரிய வல்லமை கிடையாது. இன்னும் கேட்டால் உலகத்திலே இருக்கிற பெரிய சக்தி என்ன சக்தி? நம்மகிட்ட இருக்கிற சக்தி, நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையை காட்டிலும் பெரிய வல்லமையாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. அழிச்சு போட்டு விட்டார். இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் வஞ்சனை. இந்த வஞ்சனையை வச்சு எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் இந்த வஞ்சிக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். அவனுடைய பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறான், இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், இதை விசுவாசித்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். அந்த பொய்யில மகா பெரிய பொய் என்ன? தரித்திரம் பெரிய ஒரு ஆவிக்குரிய மேன்மையான ஒரு காரியம் என்கிறத அவன் பரப்பி கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மை என்ன? கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர். ஐஸ்வர்யம் கர்த்தர் தருகிறது. ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க இன்னும்? அதனால தான் சொல்கிறாரு, தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போ. ஏன்னா இதில் ஊறிட்டப்பா, இதிலிருந்து உன்னை நான் வேற ஒரு ஆளாக்க விரும்புகிறேன். எல்லாத்தையும் நான் உனக்கு தர விரும்புகிறேன். ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தர விரும்புகிறேன். நீ கிளம்பி வா, இதிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகுன்றார். உன் தகப்பன் வீடு, இனம், தேசம், இதுலேருந்தெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகி என்னோட கனெக்ட் ஆகி நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் கொண்டு போகிற இடத்துக்கு போ. உன்னை வேறு விதமாக சிந்திக்க வச்சு வேறு அதே பழக்க வழக்கம் அதிலே அமுக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன உனக்கு ஆசீர்வாதத்தை பற்றி சொன்னாலும் உன் தேசத்திலிருந்து உன் தகப்பன் வீட்டில் உட்காந்துட்டு உன் இனத்தார் மத்தியில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீ அதுக்கு மேலே வர முடியாது, உன் எண்ணங்களுக்கு மேலே உயர முடியாது. நீ வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறார். ஏன்னா அதை விட்டு வெளியே வரலனா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மேன்மைப்படுத்துறதெல்லாம் கர்த்தர் செய்தாலும் நாம் அதற்கு இடம் கொடுக்க முடியாதவர்களாக போய்விடுகிறோம். ஏனென்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு அந்த அளவில் நமக்கு இருக்கிறது. அந்த சிஸ்டத்திலேருந்து வெளியே வரணும். ஆனால் அந்த சிஸ்டத்திலேருந்து வெளியே வராதபடிக்கு பிசாசானவன் எவ்வளோ போராடுறான் பாருங்க. இப்போ கூட நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அதுலேருந்து வெளியே வந்துடாதபடிக்கு ரொம்ப பத்திரமா பிசாசு பார்த்துக்குவான். இங்கே வந்துட்டு போன உடனே கரெக்டாக வெளியே ஆளுங்க காத்துட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு வந்து அவர் இப்படி சொன்னாரா, இதெல்லாம் நம்பி கெட்டு போகாத, இவங்க தான் கெட்டு போயிருக்கிறாங்க,
ஆனால் உங்களை சொல்லுவாங்க இதை நம்பி கெட்டு போகாதேன்னு. இப்போ தான் நல்லா ஆகிட்டு வர்றீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதை நம்பி கெட்டு போகாதீங்க.